வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையங்கள் விஸ்தரிப்பு. மரக்கறிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள சடுதியான அதிகரிப்பு. பெற்றோரின் பொறுப்பற்ற செயல். 2 வயது குழந்தைக்கு நேர்ந்துள்ள கதி. வடக்கு கடற்தொழிலாளர்களின் குரல் ஏன் கேட்கப்படவில்லை? அர்ச்சுனா ஆதங்கம். கடந்த கால அரசாங்கத்தின் மின்சார வாகன இறக்குமதி திட்டம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். தென்கொரியாவில் கோர விபத்துக்குள்ளான விமானம், 151 பேர் பலி. அமெரிக்கா வசம் சென்ற தடயங்கள், ரஷ்யாவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான முன்மொழிவுகளை அரசாங்கம் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளது. இலங்கையின் அரசால் நடத்தப்படும் விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோரியுள்ளது. எனினும் கொழும்பு விமான தகவல் பிராந்தியத்திற்கு அருகாமையில் விமான நிலையங்கள் காணப்படும் எனவும் இந்தியா, மாலைத்தீவு, இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்படவில்லை. போட்டித்தன்மை காரணமாக இவ்வாறு முன்மொழிவுகள் கோரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனமானது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக ஜப்பானிய நிறுவனங்களிடமிருந்து விலை மனுக்களை கோரியுள்ளது. நாட்டின் பல பிரதேசங்களில் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்களில் கடந்த வாரத்தை விட மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. இதன்படி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று 1 கிலோ போஞ்சியின் மொத்த விற்பனை விலை 350 முதல் 400 ரூபாய் வரையிலும், பச்சை மிளகாய் 1 கிலோ 800 முதல் 900 ரூபாய் வரையிலும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கேரட், வெண்டைக்காய், தக்காளி உள்ளிட்ட பல வகையான மரக்கறிகளின் விலைகள் ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளதாகவும், கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் மலையக மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலைகளும் இன்றைய நிலவரப்படி வேகமாக அதிகரித்துள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் 160 ரூபாவாக இருந்த 1 கிலோ பூசணிக்காய் தற்பொழுது 300 முதல் 400 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. ஏனைய அனைத்து மரக்கறி வகைகளின் விலையும் தற்பொழுது 500 முதல் 800 ரூபாய்க்குள் காணப்படுகின்றன. அத்துடன் 1 கிலோ பச்சை மிளகாய் ரூபாய் 1400க்கும், கிலோ 1500 ரூபாவுக்கும், தக்காளி கிலோ 600 தொடக்கம் 800 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. காலில் ஏற்பட்டுள்ள காயத்திற்காக தாய்க்கு கொண்டு வந்த வலி நிவாரணி மருந்தை அருந்திய 2 வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. புத்தளம் கல்லடி பிரதேசத்தில் வசிக்கும் 2 வயது 7 மாதமுமான SA வினுக மண்டித் எனும் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. பெற்றோர்கள் பாராத வேளையில் திரவ வலி நிவாரணி மருந்தை குறித்த குழந்தை எடுத்து குடிக்க முயற்சித்துள்ள நிலையில் குழந்தையின் தந்தை அதனை அவதானித்து மருந்து போத்தலை குழந்தையிடமிருந்து பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர் குழந்தையை பாலாவியாவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் குழந்தை வலி நிவாரணியை அருந்தியதன் காரணமாக மயக்கமடைந்துள்ளதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார். மேலதிக சிகிச்சைகளுக்காக குழந்தை முந்தலம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் கொழும்பு சீமாட்டி ரிட்ரே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் நோயாளர் காவு வண்டியில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் குறித்து தீர்வு காணும் வகையில் எதிர்வரும் 5 வருடங்களுக்கான திட்டம் தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க, சமா சங்கங்களின் சம்மேளன பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாண மக்களின் தேவைகளையும் குறைகளையும் சுட்டிக்காட்டும் வகையில் இம்முறை இடம்பெறவுள்ள வரவு செலவு திட்டம் குறித்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாட உள்ளேன். மேலும் அது தொடர்பான திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றேன். எனவே விரைவில் எதிர்வரும் 5 வருடங்களுக்கு வடக்கு மக்களை சார்ந்த திட்டம் ஒன்றினை உருவாக்கி அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்க நிர்வாகத்தின் சர்ச்சைக்குரிய மின்சார வாகன இறக்குமதி திட்டத்தின் கீழ் 2 நிறுவனங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இந்த வசதியை வழங்குவதற்காக 31 நிறுவனங்கள் தம்மை பதிவு செய்திருந்த போதும் குறித்த 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் கண்டறிந்துள்ளது.
வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பும் வெளிநாட்டு பணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மின்சார வாகன அனுமதிகளை வழங்குவதற்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இந்த திட்டத்தை முன்னெடுத்திருந்தது. எனினும் இந்த திட்டத்தின் கீழ் ஒட்டோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் 335 அனுமதிகளுக்கும் ஓவர்லேன் ஆட்டோமொபைல் 305 உரிமதாரர்களுக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்து வழங்கியுள்ளன. அதன்படி குறித்த 2 நிறுவனங்களுக்கும் மொத்த அனுமதிகளில் 64% வழங்கியுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட 375 மின்சார வாகனங்கள் மட்டுமே ஜூலை 9ஆம் தேதி நிலவரப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் வாகன உரிமதாரர்களால் 84 வாகனங்கள் 3ஆம் தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சக கோப்பு தகவலின்படி இந்த வசதியை பயன்படுத்திய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் 164 பேர் கடற்படையினர், 150 முகாமையாளர்கள் மற்றும் 96 இயக்குநர்கள், 78 பொறியியலாளர்கள், 61 அதிகாரிகள், 24 ஆலோசகர்கள், ஒரு சர்வதேச கிரிக்கெட் நடுவர் மற்றும் 3 மருத்துவர்கள் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வாகன இறக்குமதிகளின் போது அடிப்படை விதிகள் கூட மீறப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் முவான் விமான நிலையத்தில் இன்று காலை ஏற்பட்டுள்ள விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 151ஆக உயர்வடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 181 பேர் பயணித்த விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்த போது விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதால் தரையிறக்கத்தின் போது விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த விமானம் முவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 120 பேர் உயிரிழந்துள்ளதாக மேலும் அந்நாட்டின் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவும் ஒரு தீயணைப்புத்துறை அதிகாரி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் உயிர் பிழைத்த 2 விமான குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் ஒன்று ஓடுபாதையிலிருந்து விலகி தரையில் மோதி விபத்துக்குள்ளானதில் 62 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலி எண்ணிக்கை மேலும் உயரும் எனவும் அஞ்சப்படுகின்றது. அத்துடன் தாய்லாந்திலிருந்து திரும்பிய ஜெஜி ஏர் நிறுவனத்தின் விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 175 பயணிகள் 6 விமான பணியாளர்களுடன் சென்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. தென்கொரியாவில் உள்ள விமான நிலையத்தில் 181 பேரை ஏற்றி சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 28 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 38 பேரின் உயிர்கள் பலியான அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்துக்கு ரஷ்யா காரணமாக இருக்கலாம் என்று அமெரிக்கா சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அதற்கான ஆரம்பகட்ட தடயங்கள் கிடைத்துள்ளதாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் மேலதிக தகவல்கள் எதையும் குறிப்பிடவில்லை எனவும் விபத்து தொடர்பான விசாரணைகளுக்கு அமெரிக்கா உதவும் என ஊடகவியலாளர்களிடம் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் பரவிய விபத்துக்குள்ளான விமானத்தின் புகைப்படங்களை விட அதிகமான தடயங்களை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் விமானம் GPS சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஜாமிங்கால் சேதமடைந்திருக்கலாம் என விமான போக்குவரத்து நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் அஜர்பைஜானின் ரஷ்யா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை எனவும், ஆனால் அந்த நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் ரஷாத் நபியேவ் கூறுகையில் விமானம் வெளிப்புற குறுக்கீட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.